போடி சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வத்திற்கு எதிராக அதிமுக வேட்பாளர் நாராயணசாமி போடியில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்துவிட்டு 4ஆம் தேதி மதியம் 1 மணி அளவில் செய்தியாளர்களை சந்தித்தார். துரோகத்தை வீழ்த்தி உண்மைக்கு விசுவாசத்திற்கு கிடைக்கப் போகும் மாபெரும் வெற்றி தேசிய ஜனநாயக கூட்டணியின் அதிமுக வேட்பாளராகிய எனக்கு நான் மிகுந்த வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியுடன் புரட்சித் தலைவி இருவரின் நல்லாட்சியுடனும் வெற்றி பெறுவேன். ஓபிஎஸ் பெருந்தலைவராக இருந்த ஒரு கட்சி மாதிரி வேற இடத்துக்கு மற்றதுல போய் எதிரி கூட்டணி சேர்ந்து அவர் வேட்பாளராக நிற்கிறாரு. அது பொதுவா தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம மக்களுக்கெல்லாம் அப்படியே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓட்டு 15 வருஷமா போட்டு அம்மா ஆட்சியிலிருந்து, அதுக்கப்புறம் பழைய ஆட்சியிலிருந்து 15 வருஷம் 20 வருஷமா அமைச்சராக இருந்துட்டு எப்படி ஒரு கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னும் 3வது கட்சிக்கு போய் இருக்காரு. ஒரு விசுவாசம் இல்லாமல் இவ்வளவு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு மக்களே கொஞ்சம் கொந்தளிச்சுட்டு இருக்காங்க. இது எனக்கு இனி ஒரு பிளஸ் பாயிண்ட். என்ன, அதிக வாக்கள் வித்தியாசத்தில் 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஈஸியாக ஜெயிப்போம். எல்லாரும் சொல்ற வார்த்தைகள் இதுதான். பொதுமக்கள் கட்சிக்காரங்களும் அப்படியே வெறியோடு இருக்காங்க. பார்க்குற இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டு இருக்காங்க மக்கள் அவர் மீது. விமர்சனங்கள் அவர் கட்சி செய்த துரோகம் மாதிரியான பரப்புரை தான் அதிகமா இருக்கு. அப்ப போடி நாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில இதைத்தான் நீங்க முதல் பிரச்சாரமா எனக்கு ஒண்ணுமே தேவையில்லை சார். நான் ரெட்டையிலே காமிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். ஓட்டு ஆட்டோமேட்டிக்கா விழுந்துகிட்டு இருக்கோம். அவர் செய்த துரோகங்கள் எல்லாம் மக்கள் மனசுல பதிஞ்சு ஆட்டோமேட்டிக்கா அவங்க அதான் சொல்லிட்டேன் முதலியும் அவர் மேல வெறியா இருக்காங்க. இந்த நேரத்துல எப்படி ஆகலாம்? என்ன, எனக்கு அம்மாவின் சின்னம், புரட்சித் தலைவரின் சின்னம், புரட்சி தமிழரின் சின்னம், தேசிய ஜனநாயக கூட்டணியின் சின்னம், இரட்டை இலை என காமிச்சு போயிட்டே இருந்தாலே போதும். வாக்கள் மனோடன் கூட இருந்துட்டே போகும். இந்த போடி சட்டமன்ற தொகுதியில உங்க பிரச்சாரத்துல தலைவர்கள், கட்சி தலைவர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள் யார் யாரெல்லாம் வாழ்றாங்க, இந்த மாதிரியான பிரச்சாரங்கள் இப்போ நம்ம ஐயா வராரு 4ஆம் தேதி 14ஆம் தேதி ப்ரோக்ராம் போட்டிருக்காரு. அது போடிக்கு கண்டிப்பா வருவாரு. நான் திரும்பி அனுமதியோட இது பண்ணியிருக்காங்க. பட் போடிக்கு அவருக்கு வரவழைக்கும் பொறுப்பாளர், மாவட்ட செயலாளர் கேட்டிருக்காங்க. இங்க வருவாங்க. ஆமா, கூட்டணி கட்சியின் தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர் வரேன்னு சொல்லிட்டாரு. ஜான் பாண்டியன் ஒன்று வரேன்னு சொல்லிட்டாரு. டிடிவி அண்ணன் வேட்பாளர் அறிவிக்கு முன்னாடியே அவரை பார்த்து கை குலுக்கி, தம்பி போடி வேட்பாளர் நீங்க தாங்க, நானு வந்து ஒரு 3 நாள் 2 நாள் இருந்து துரோகி ஓபிஎஸ் தோக்கடிச்சுட்டு தான் உங்களை ஜெயிக்க வச்சுட்டு நான் வருவேங்க, இது சபதம் அப்படின்ட்டு என் கையில இது பண்ணி சொன்னாரு. அதனால டிடிவி சார் கண்டிப்பா வருவாங்க. சார் அவரோட வேட்பாளர் பகுதிக்கு மட்டும்தான் பிரச்சாரம் அப்படியெல்லாம் இல்லை, அண்ணன் கண்டிப்பா வருவாரு. ஸ்பெஷலி இந்த தொகுதிக்கு கண்டிப்பா வந்து 1 நாள் இல்லாத 2 நாளாவது இருந்து அவர் அந்தந்த ஊர்ல அவங்களுக்கு என்னென்ன அவசியம் தேவைப்படுதோ அதெல்லாம் பண்ணித்தரதமா இருக்கு. என்ன, இப்போ இந்த மாம்பழம் கிட்டத்தட்ட 4000 ஏக்கர் பரப்பளவு உள்ள இங்க நம்ம போடி சுற்றி எல்லாம் இருக்கு. அதுக்கு கூல் செய்யற ஃபேக்டரி ஒன்று அமைக்கலாம்னு சொல்லி எல்லா விவசாயிகள் எல்லாம் மனு கொடுத்துருக்காங்க. இது அவங்களோட கோரிக்கை, 20 வருஷம் 25 வருஷம் கோரிக்கை இது. ஏன்னா இங்கிருந்து பல்ப் செய்யறதுக்கு வெளி மாநிலங்களுக்கு தான் போகுது, அங்கதான் பண்ணிட்டு வர்றாங்க. இதனால 10 200 கோடி 13 60 கோடி ரூபா நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் லாஸ் ஆகுது. அந்த இதை நம்ம தமிழ்நாட்டிலேயும் நம்ம மாவட்டத்துல போடி ஏரியாலேயும் கூழ் 17 மாம்பழ கூழ் 17 தொழிற்சாலையை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முயற்சியில் நாங்கள் பண்ணி தருவோங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது கண்டிப்பா செய்து தருவோம்.